ரஜினி சார் வந்து சந்திரமுகியில் ராம் கேட்டார் எவ்வளோ சார் வேணும்னு, 1 ரூபி காயின் இருக்கான்னு கேட்டார். ஸோ ₹1 தான் வாங்கினார் சந்திரமுகிக்கா. ஆமாம், ஒரே ₹1 தான் வாங்கினார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வாங்கினார். எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாது, பட் ஐ வாண்ட் டு ஷேர். ஒரு படம் ஆக்ட் பண்ணுறாருன்னா ₹1 தான் முதல்ல வாங்குவார். படம் முடிகிற வரைக்கும் எனக்கு காசு வேண்டாம், முடிச்சுட்டு அந்த படம் வியாபாரம் ஆகும்போது தான் அந்த காசு வாங்குவார். அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ ஒரு பேர்டன் குறையுது. ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேவிங் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுதாங்க, அதுலேயே ஒரு 10 கோடி ரூபாய் சேவாங்க எல்லாருமே. அது அதாவது உண்மையிலேயே இப்போ வந்து ஒரு 8 மாதம் 6 மாதம் நம்ம படம் எடுக்கிறோம், பெரிய சம்பளம் பெரிய அமௌண்ட்டு அட்வான்ஸாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு வட்டி மேலே வட்டி கட்டுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில் இவர் அதை யோசிக்கவே இல்லை. இப்பவும் நான் கேள்விப்படுறது அவ்வளோதான் வாங்குறாரு. ஆமாம் சார், ஏபிஎம் சரவணன் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு, சிவாஜிக்கு வந்து மொத்தம் நீங்கள் உனக்கு ₹1, சிவாஜிக்கு ₹1000 கொடுத்துருக்காங்க, சங்கருக்கு ₹1000, ரஜினி சாருக்கு ₹1000. அவ்வளோதான். கிரேட். ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ன கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் வந்து பேங்க்கில் தான் படம் வாங்க போகிறோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்க போகிறது இல்லை. ஸோ எனக்கு அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் வேணும். என்ன மோடுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டா நான் அதுக்கு எதாவது ரெடி ஆகிடுவேன். நான் ரஜினி சார்கிட்ட சொல்ல, ரஜினி சார் சொன்னேன், நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களே என்னாரு சார், அது ₹1000 ஒன்றும் வேண்டாம், நீங்கள் படம்லாம் முடிச்சு பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொடுங்க, எனக்கு பைசா கூட கொடுக்க வேண்டாம், அதனால அந்த ₹1000 நான் ஆக்ட் பண்ணுறேன், படம் முடிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு. சம்பளமே வாங்காமல் கடைசியில் அதுவும் டப்பிங் எல்லாம் முடித்து ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் வியாபாரம் பார்த்து பண்ணுங்க. அவருக்கு வந்து பயங்கர பயம் ரஜினி சாருக்கு. வாங்குறவன் நல்லா இருக்கணும், எடுக்கிறவங்க டெஃபினட்டாக விற்றுருவாங்க, பிரச்சனை இல்லை, அதுலேருந்து தாண்டிடலாம். ஆனால் வாங்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது அவர் மைண்டில் எப்பவுமே உண்டு.